அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இடியம்ஸ்னு தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது, புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது, நம்ம சிலபஸ்லையும் இருக்கிறனால கண்டிப்பாக அதை படிச்சே ஆகணும். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 ஃபுல் கிராமர் பார்ட் முடிச்சு பிடிஎஃப் கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ ஒகாபுலரியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ இடியம்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைம் 6th 7th 8th எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. திருப்பியும் புதுசாக வீடியோ ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ரீகால், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இடியம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர் எக்ஸ்பிரஷன் ஹூஸ் மீனிங் ஆர் நாட் டெடியூசபிள் ஃப்ரம் தி லிட்டரல் வேர்ட்ஸ் யூஸ்டு. இன் தமிழில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, குறிப்பால் உணர்த்தும் சொற்கள். அதாவது இடியம்ஸ் வேர்டை வந்து எப்போவுமே டைரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் கொடுக்கவே கொடுக்காது. அது ஒரு மறைமுக மீனிங் வச்சிருக்கும். லிட்டரலாக பார்த்தோன்னா வேற மீனிங்காக இருக்கும், தனித்தனியாக அந்த வேர்டுக்கு பார்த்தோன்னா வேற மீனிங்காக இருக்கும். ஆனால் சேர்த்து வச்சு அதை கொடுக்குற அர்த்தம் வந்து வேற. ஸோ அதான் இடியம்ஸோட ஸ்பெஷாலிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாட பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, டைரக்டாக பேசாமல் ஜாட பேசும்போது அதுக்குள்ள ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ அடுத்த நேராக எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். எக்ஸாம்பிள்ஸ்: ஹி டர்ன்ஸ் ஓவர் எ நியூ லைஃப் இன் ஹிஸ் லைஃப். ஹி டர்ன்ஸ் ஓவர் எ நியூ லைஃப் அப்படின்னா அவன் திரும்புனா அப்படின்னு இங்கே அர்த்தம் வராது. இங்கே என்ன அர்த்தம்னா அவன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறான் லைஃப்பை. தமிழில் பார்த்தீங்கன்னா புதிய வாழ்க்கையை தொடங்குதல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஹி டர்ன்ஸுங்கிறது திரும்புறது கிடையாது. இந்த இடத்துல மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஷி கிக்டு த பக்கெட். இது ஏற்கனவே பார்த்துருப்போம். ஷி கிக்டு த பக்கெட்னா அவன் வந்து பக்கெட்டை உடைச்சாங்கிற அர்த்தம் கிடையாது. ஹி பாஸ்ட் அவே, அவர் இறந்தார் அப்படிங்கிற அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினோனிம்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுக்கணும். சினோனிம்ஸ் கூட ஒரு குத்துமதிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது ரிலேட்டடாக மீனிங் வருதுன்ட்டு. ஆனால் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுங்க, இல்லாட்டி ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அவர் இறந்தார் அப்படிங்கிறதா மீனிங். ஏ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிட்டரல் மீனிங் பாருங்களேன். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னா ஹார்ட்டை மாற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம். லிட்டரலாக பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேட் அப்படியே தமிழாக்கம் பண்ணோம்னா. ஆனால் அதோட உண்மையான மீனிங் என்ன? ஏ சேஞ்ச் இன் ஒன்ஸ் ஆட்டிடியூட் ஆர் ஃபீலிங். மனம் மாற்றம்னு அர்த்தம். மனம் மாற்றத்துக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அதான். ஸோ லிட்டரலாக அந்த மீனிங் எடுத்துக்கூடாது. ஓகேவா? டைரெக்டாக அது சொல்ல வர விஷயம் வேறையா இருக்கும். ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா இடியம்ஸ் வேர்டையும் எடுத்தாச்சு. இடியம்ஸ் கொடுத்துருக்கேன், மீனிங் கொடுத்துருக்கேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எ பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ வியூ ஆஃப் சம்திங் ஃப்ரம் எ ஹையர் பொசிஷன். மேலே எ பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா எப்படி பறவை மேலேருந்து பார்க்குது இல்லை அந்த பார்வை அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. என்னன்னா யாரோ ஒருத்தர் மேலேருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இங்கே அந்த கோர் கண்டென்ட் வந்து அப்சர்வேஷன் தான். எ வியூ ஆஃப் சம்திங் ஃப்ரம் எ ஹையர் பொசிஷன், மேலேருந்து பார்க்குறேன்னு அர்த்தம். எ சான்ஸ் இன் எ மில்லியன், இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். மில்லியன் இதில் ஒரு சான்ஸ் தான் அப்படின்னா வெரி ஸ்லிம் சான்ஸ் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? எ காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னா எ வைல்ட்லி இம்ப்ராபப்ளி ஸ்டோரி, நம்ப முடியாத கதை. எ காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு நம்ப முடியாத கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேவா? அடுத்து எ குக்கு இன் த நெஸ்ட் அண்ட் அன்வெல்கம் இன்ட்ரூடர், அலையா விருந்தான். எப்படின்னா குக்கு வந்து என்ன செய்யும், அதை கூப்பிடாமலே போய் கூட்டில் உட்காந்துக்கும்ல, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அலையா அன்வெல்கம் இன்ட்ரூடர். எ ஜே வாக்கர் அப்படிங்கிற வேர்டோட இதுன்னா எ பர்சன் ஹூ கேர்லெஸ்லி கிராசஸ் த ரோட். கவனமின்றி சாலையை கடக்கிறவங்களுக்கு பேர் தான் ஜே வாக்கர் அப்படின்னு பேர். ஓகேவா? ஓகே. எ $1,000,000 கொஸ்டின் அப்படிங்கிறப்ப இதில் நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குதுன்னா கொஸ்டின் வித் எ வேல்யூபிள் ஆன்சர். ஸோ மிக முக்கியமான கேள்வி. எ பென்னி ஃபார் தாட்ஸ், திங்கிங் அபவுட் சம்திங். ஸோ யோசித்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஏர்லி பேர்ட், இது நமக்கு லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணுறவர் தான். சம்மன் ஹூ ரைசஸ் இயர்லி, காலையில் எந்திரிக்கவங்க பேர் தான் ஏர்லி பேர்ட்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் ஆஃப் ஒன் சை அப்படின்னா உன் ஃபேவரட் பர்சன். ஆப்பிள் ஆஃப் ஒன் சை, ஒருத்தர் கண்ணுக்கு ஒருத்தங்க ஆப்பிள் மாதிரி அப்படிங்கிறது என்ன, ஃபேவரட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அட் த கிராக் ஆஃப் டான் அப்படின்னா வெரி இயர்லி இன் த மார்னிங். அட் த கிராக் ஆஃப் டான் அப்படிங்கிறது வெரி இயர்லி இன் த மார்னிங். ஓகேவா? பி இன் ஓவர் ஒன்ஸ் ஹெட், பி இன் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், சிக்கலில் மாட்டிக்கொள்ளுதல். பி இன் ஓவர் ஒன்ஸ் ஹெட் அப்படிங்கன்னா தேவையில்லாம தலையில் வைக்கிறன்னு இருக்கு இல்லையா, அதை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கலில் மாட்டிக்கொள்ளுதல் அந்த மாதிரி கூட நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். தேவையில்லாம தலையில் வைக்கிற டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர், ஒன் ஹூ டென்ஸ் டு ஷோ மோர் அஃபெக்ஷன் டுவார்ட்ஸ் ஒன் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா
உறவினருக்காக பரிந்து பேசுதல். blood is thicker than water அப்படின்னா என்ன சொல்ல, நமக்கு நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சின்ன வலி ஏற்படுதுல்ல, அதான் மீன் பண்ணுறாங்க. காட் ரெட் ஹேண்டட். காட் ரெட் ஹேண்டட், கையும் களவுமாக பிடிபடுதல். காட் while டூயிங் சம்திங் ராங். ஓகேவா? ஓகே. அடுத்த ட்ராப் அவுட், நான் வந்து படிப்பை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மீனிங் தெரியும். தோஸ் ஹூ வித்ட்ரா ஃப்ரம் ஸ்டடீஸ். எக்ஸாம்பிள். ஓகே. ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப், சம்திங் ஒன் மே ஃபீல் ப்ரௌட் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட். ஃபெதர்ஸ் இன் ஒன் கேப்னா என்ன, கேப்ல ஒரு சின்ன இறகை மாதிரி வைக்கிறது, அதுதான். ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ப்ரௌட் மூமெண்ட்ல வைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், a person who does not fit in, out of place. குமுளுக்கு பொருந்தவர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நேரத்துக்கு பொருந்தாதவர் மாதிரி. ஸோ இப்போ பார்த்துருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபிஷ் வாட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது a person who does not fit in, out place. ஓகே. ஃபூல்ஸ் எராண்ட் அப்படிங்கிறதுனா a fruitless undertaking. ஃபூல்ஸ் எராண்ட் அப்படிங்கிறது a fruitless undertaking, பயனற்ற முயற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் கோல்ட் ஃபீட் அப்படிங்கிறது கெட் நர்வஸ். கெட் கோல்டு ஃபீட்டுங்கிறது கெட் நர்வஸ். ஸோ கோல்டு நர்வஸ் இது ரெண்டும் ரிலேட்டடாக இருக்குது, மனப்படம் பண்ணலாம். அடுத்த கெட் இன் டு ஹாட் வாட்டர், பி இன் சீரியஸ் ட்ரபிள். கெட் இன் டு ஹாட் வாட்டர் அப்படின்னா பி இன் சீரியஸ் ட்ரபிள். தமிழில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரச்சனையில். ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் ஏ பர்சனல் காஸ் ஃபார் ஆக்ஷன், தனிப்பட்ட நோக்கத்தோட. ஹாவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட்னா ஹாவ் ஏ பர்சனல் காஸ் ஃபார் ஆக்ஷன், தனிப்பட்ட நோக்கத்தோட. எப்போதுமே மீனிங் பாஸ் தமிழ் மீனிங் பாசிங்கன்னா மறக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஹார்ட் அண்ட் சோல், கம்ப்ளீட்லி வித் அட்டர் டெடிகேஷன். ஹார்ட் அண்ட் சோல் என்ன, டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனிங் கொடுக்குது. ஓகே. ஸோ கீப் அன் ஐ ஆன் அப்படின்னா வாட்ச் சம்திங் டு மேக் ஷுவர் இட்ஸ் ஓகே. கீப் ஆன் ஐ ஆன் அப்படின்னா விஷயங்களை கவனித்தல். கீப் ஆன் ஐ, நம்ம கண்ணை அந்த விஷயத்து மேலே வச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். கீப் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. கீப் ஒன் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு அப்படின்னா ஹோப் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன், நல்லது நடக்கும்னு நம்புறது, அதான் கீப் ஒன் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. ஓகேவா? ஓகே. லென் கிவ் சம்ஒன் எ ஹேண்ட். லென் கிவ் சம்ஒன் எ ஹேண்ட், டு ஹெல்ப் சம்படி வித் சம்திங். கிவ் சம்ஒன் எ ஹேண்ட் அப்படின்னாலோ லென் சம்ஒன் எ ஹேண்ட்னாலோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, கை நீட்டுறது, அதை மீன் பண்ணுறாங்க. மேக் எ மவுண்டைன் அவுட் ஆஃப் எ மோல் ஹில். எக்ஸாகரேட் எ ப்ராப்ளம் ஆர் மேக் எ பிக் டீல். மேக் எ மவுண்டைன் அவுட் ஆஃப் எ மோல் ஹில், அதாவது ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சிறிய விஷயத்தை பெருசாக்குதல். ஓகேவா? மூவ் ஹெவன் அண்ட் எர்த், டூ எவ்ரி திங் பாசிபிள்னு அர்த்தம். மூவ் ஹெவன் அண்ட் எர்த், எதற்காகவும் முழு முயற்சியும் செயல்படுது, அதான் மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிறது. nip something in the bud. nip something in the bud, stop at the every beginning. stop at the every beginning, முளையிலேயே கிள்ளி எறியது. ஓகேவா? nip something in the bud. not let the grass grow under one's feet அப்படின்னா என்னன்னா நாட் வேஸ்ட் த டைம் பை டிலேயிங் சம்திங். ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நாட் லெட் த கிராஸ் க்ரோ அண்டர் ஒன்ஸ் ஃபீட் அப்படின்னா அவங்க மீன் பண்ணுறது புரியுங்களா, கிராஸ் எப்படி ஒரு ஒன்ஸ் ஃபீட்டு கீழே இருந்தால் வளராதோ அந்த மாதிரி தான் மீன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா ரேர் ஈவெண்ட், எதுவுமே படிச்சிருக்கோம். அவுட் ஆஃப் த ப்ளூ அஸ் ஏ டோட்டல் சர்ப்ரைஸ் அப்படின்னா அவுட் ஆஃப் த ப்ளூனா டோட்டல் சர்ப்ரைஸ். பிக் சம் ஒன் பிரெயின்னா ஐடியா, யூஸ் சம் ஒன்ஸ் ஐடியா. அடுத்த புட் ஒன் ஃபுட்ஸ் இன் ஒன்ஸ் மவுத் அப்படின்னா சே சம்திங் எம்பாரசிங் அண்ட் ரிக்ரெட் இட் லேட்டர். தவறானதை பேசிவிட்டு வருந்தது. சம்திங் எம்பாரஸாக பேசி அதுக்கப்புறம் பின்னாடி வருந்ததுக்கு பேர் தான் புட் ஒன்ஸ் ஃபீட் இன் ஒன்ஸ் மவுத். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா ரெய்னிங் ஹெவிலின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி போட்டு தான் படிச்சாங்க வழியே இல்லை. செகண்ட் சைல்டுஹுட் அப்படிங்கிறது ஓல்ட் ஏஜ். சி ஐ டு ஐ அப்படிங்கிறது அக்ரி, கண்ணாலே கண்ணுக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரி அக்ரி. 30 பீஸ் ஆஃப் சில்வர் அப்படின்னா எ சிம்பிள் ஆஃப் பெட்ரேயல். 30 பீஸ் ஆஃப் சில்வர், காட்டி கொடுத்தல் அடையாளம். 30 பீசஸ் ஆஃப் சில்வர், பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. டு பார்க்
at the moon to make the fuss with no effect. தேவையில்லாமல் குறை கூறுறது. To bark at the moon. அதான் என்ன நிலாவை பார்த்து குறைக்கன்னு சொல்றாங்களா, அது மாதிரி மீன் பண்றாங்க. To be chicken hearted அப்படின்னா to be cowardly, கோழைத்தனம் அப்படின்னு அர்த்தம். To be up with a lark, to wake up early in the morning அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. To bear one's burden in silence, to regret or suffer quickly, அமைதியாக துன்பம் பொறுத்தல். To build castless in the air, to have impossible desires அர்த்தம், அடைய முடியாத ஆசை. To build castless in the air, காத்துல கோட்டை கட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். To chatter like a magpie, to talk incessantly without interruption, விடாமல் பேசிட்டே இருக்குது. ஓகேவா, அதுக்கு தான் to chatter like a magpie. அடுத்து to crow over, to rejoice at the defeat of an opponent, வெற்றியில் கொக்கரித்தல். to crow over, ஓவரா கொக்கரிக்காரன்னு சொல்லுவாங்களா, அதான். to drag up a child, bring up a child without proper training. ஓகே, இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியான வளர்ப்பு இல்லாமல் குழந்தையை வளர்த்தல். to drag up a child, bring up a child without proper training அர்த்தம். to get on at அல்லது in something அப்படின்னா to make progress அர்த்தம், முன்னேறி செல்லுதல். to take a new turn அப்படின்னா to begin a new course அப்படின்னு அர்த்தம். to tread on unknown waters அப்படின்னா to explore, தேடி கண்டுபிடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. turn over a new life அப்படின்னா make a new beginning. two sides of the coin அப்படின்னா two contrasting characters in the same category, ஒரே துறையின் எதிரெதிர் துருவங்கள். ஓகேவா. அடுத்து அண்டர் த சன் அப்படின்னா எனி வேர் ஆன் த எர்த், சன்னு கீழே இருக்குங்கிற மீனிங் அது கிடையாது. அண்டர் த சன் அப்படின்னா இந்த உலகத்தையே குறிப்பிடுது. எனி வேர் ஆன் த எர்த், உலகின் எங்கும் அப்படிங்கிறது. அப்பாடா, ஒரு வழியா இந்த 50 இடியம்ஸ் வேர்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு சின்ன சின்ன லிங்காக நம்ம கிடைக்குது, அதை வச்சு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இனி வரப்போது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. ஓகேவா. த கான்வர்சேஷன் வாஸ் ஏ டல்லஸ் டிஷ் வாட்டர். கான்வர்சேஷன் வந்து டல்லஸ் டிஷ் வாஷ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அன்இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சூப்பர். சீசன் டீப் வாட்டர் ஆல்ரெடி படித்தோம், இன் பிக் ட்ரபிள். ஓகே. I will be there tomorrow, come hell or high water, no matter what happens அர்த்தம். come hell or high water, இதனால் பேசலாம், no matter what happens அர்த்தம். stock prices continue to tread water this week, fail to make progress. tread water na enna, fail to make progress அர்த்தம். he took to fatherhood like a duck to water அப்படின்னா naturally, duck to water na naturally அர்த்தம். நீங்க அந்த சென்டென்ஸ் புரியலனா கூட இந்த வேர்டுக்கு இதுன்னு தெளிவா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, இது சிம்பிள் தான். பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர், ஏற்கனவே படிச்ச மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் நடக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன் விச் ஈச் அதர் தென் த பீப்புள் அவுட் சைட் ஆஃப் த பீப்புள். நம்ம சொந்த பந்தங்கள் நடக்கும்போது அது ரியாக்ட் பண்ணுறோம்லையே, அதை மீன் பண்ணுறாங்க. டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், அன்கம்ஃபர்டபுள். ஃபிஷ் எப்படி தண்ணியை விட்டு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ படித்தோம்ல டல்லஸ் டிஷ் வாட்டர், போரிங் ஆர் இன்ட்ரெஸ்டிங். டக் டேஸ்ட் வாட்டர் இப்போ படித்தோம் மேலே, நேச்சுரலி வித் ஈஸி. கம் hell or high water, no matters what happens. you never miss the water till the well runs dry. people are not grateful for what they have until they lose it. you never miss the water till the well runs dry. ஓகேவா. நம்ம எப்படின்னா அது ட்ரை ஆகிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்மளால இது பண்ணணும். people are not grateful for what they have until they lost it. அவங்க இழக்கிற வரைக்கும் நமக்கு அதோட அருமை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. pure cold water on something, to criticize or stop something that some people are enthusiastic about. tread water, to be active but without making progress or falling further behind. So tread water அப்படிங்கிறது. be water of duck's back or like water of a duck's back, criticism to someone that has no effect on them at all. ஓகேவா. என்னன்னா கிரிட்டிசைசம் டு சம்மன் தட் ஹஸ் நோ எஃபெக்ட், ஒருத்தவங்க பேசி பேசி அவங்க பின்னாடி பேசுறது இந்த ப்ரோஜனம் இல்லைங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. பி லைக் வாட்டர் ஆஃப் ஏ டக்ஸ் பேக், கிரிட்டிசைசம் டு சம்மன் தட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் தெம் அட் ஆல், எப்பயுமே எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. டு பி இன் டீப் வாட்டர் ஆல்ரெடி சொன்னோம், இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ எண்ட் கார்டு போட்டுருவோம். எண்ட் முடிஞ்சிருச்சு.
இப்போ 9th ஸ்டாண்டர்டோட இடியம்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட். 9th ஸ்டாண்டர்டோட இடியம்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட். இப்போ இந்த 9th ஸ்டாண்டர்டோட பிடிஎஃப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? இப்போ 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு, 8th முடிச்சாச்சு, 9th முடிச்சாச்சு. சில ஸ்டாண்டர்டில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க, சில ஸ்டாண்டர்டில் ஃப்ரேசல் வர்பு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் ஆனால் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டேன். நேராக டைட்டில் கொடுத்து என்ன ஸ்டாண்டர்டு என்னன்னே போட்டேன். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். 9th ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஓவர். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஓவர், ஃப்ரேசல் வர்பும் ஓவர். ஃப்ரேசஸ்ன்னு தனியாக கொடுக்கல, ஃப்ரேசல் வர்புன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பல வீடியோவில் போட்டாச்சு. நான் புக்குக்குள்ளே இருந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து போட்டுருணுங்கிறது தான் என்னுடைய ஒரே டார்கெட் இந்த டைம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸை தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அனுப்புங்க, ரெஃபர் பண்ணுங்க, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஜென்ரல் தமிழ் வந்து வெறி கொண்டு படிச்சுட்டு இருக்காங்க மக்கள் வந்து. ஏன்னா ஜென்ரல் தமிழ் வேற ஆப்ஷனே கிடையாது, ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்தானுங்கிற கட்டாயத்தில் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தான் ஒரு போதுமான சப்போர்ட் கடந்த 4-5 வருஷமாக எங்கேயுமே கிடைக்கல. ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் மாற்றினதும் ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு. ஏன்னா இதில் ப்ளஸ் என்ன அட்வான்டேஜ்னா எதில் எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷை டஃப் ஆக்கியிருக்காங்க, அது புரியுது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் சிலபஸ் மாற்றினா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தப்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? பார்ப்போம், எப்படி கேட்டாலும் பரவாயில்ல. பட் நம்ம 100 மார்க்குக்கு டெஃபினட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும். இதோட சேர்த்து மேக்ஸ் கிளாஸஸ் இது முடித்த கையோட இல்லை இது முடிக்கிற எண்டு வரும்போதே மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இருக்கிற மேக்ஸில் சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கையும் ஒவ்வொரு சமயம் போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ரெண்டாவது இது ரெண்டும் மட்டும் நம்ம கை கொடுக்காது. குறைஞ்சது எப்படி சொல்கிறது, ஜிஎஸ்ஸில் ஒரு 3 யூனிட் 4 யூனிட்டாவது நம்ம பக்காவாக இருக்கும். இதில் ஒரு 100 மார்க்கு, மேக்ஸில் ஒரு 25 மார்க்கு, அங்கிட்டு ஜிஎஸ்ல ஒரு 3 டாபிக், இந்த 20 கேள்வி கேட்போன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை மட்டும் படித்தா கூட நம்ம கிட்டத்தட்ட டார்கெட் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.